ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அக்பர் பீர்பல் கதையை தான் பார்க்க போறோம். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அக்பர் ஒரு நாள் பீர்பலை அரண்மனைக்கு அழைச்சாரு. அக்பரோட அழைப்பை ஏற்று பீர்பலும் அரண்மனைக்கு வந்தாரு. அப்போ அக்பர் சொன்னார், பீர்பால், என் பண்ணையில ஒரு வீடு கட்டணும். ஆனா அந்த வீடு தரையில கட்டக்கூடாது. உன்னால முடியுமா அப்படின்னு கேட்டாரு. உடனே அதற்கு பீர்பல், அதற்கு நிறைய பணமும் 3 மாதம் அவகாசமும் வேண்டும் அரசே. அப்படின்னு சொன்னாரு. அக்பர் உடனே அவருக்கு 1000 தங்க நாணயங்களும் அவகாசமும் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்த பீர்பல் உடனே ஒரு வேட்டைக்காரனை கூப்பிட்டாரு. அவன்கிட்ட சொன்னாரு, எனக்கு நிறைய பச்சை கிளிகள் வேண்டும், அதை பிடிச்சிட்டு வாங்க. ஒரு சில நாட்கள்ல அவனும் சில பச்சை கிளிகளை பிடிச்சிட்டு வந்து பீர்பல் கிட்ட கொடுத்தான். அந்த கிளிகளை வேட்டைக்காரன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட பீர்பல் உடனே தன்னோட பொண்ணை அழைச்சு சொன்னாரு, இந்த கிளிகளுக்கு எல்லாம் பேச சொல்லிக் கொடு. அப்படின்னு. உடனே அந்த பொண்ணும் தான் அப்பா சொன்ன மாதிரியே கிளிகளுக்கு பேச கத்து கொடுத்தா. கிளிகளும் சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சது. அப்போ அங்க வந்து பீர்பல் தன் பொண்கிட்ட கட்டடம் கட்டணும், கல்லை எடுத்துட்டு வாங்க, மண்ணை குழைங்க, இந்த மாதிரி சொற்களை கிளிகளுக்கு கத்து தருமாறு சொன்னாரு. 3 மாசம் கழிச்சு அக்பரை சந்திக்க போனார் பீர்பல். அரசே, தாங்கள் கேட்டது போல் வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. தாங்கள் வந்து பார்வையிடுங்கள் அப்படின்னு சொல்லி அக்பரை கூப்பிட்டாரு. கட்டடத்தை பார்க்க ஆவலா கிளம்பி வந்த அக்பர் அங்க நிறைய கிளிகள் இருக்கிறத பார்த்தாரு. மேலும் அந்த கிளிகள் கட்டடம் கட்டணும், மண்ணை போடுங்க, தண்ணி ஊத்துங்க அப்படின்னு பேசுனதை கேட்ட அக்பர் பீர்பல் கிட்ட, என்ன பீர்பால், இந்த கிளிகளா எனக்கு வீடு கட்டி தரப்போகுது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு. அதற்கு பீர்பல் சொன்னாரு, ஆமாம் அரசே, காத்துல வீடு கட்ட காத்துல பறக்கிற பறவைகளால தானே முடியும். அப்படின்னு சொன்னாரு பீர்பல். இதை கேட்ட அக்பர் தன்னை பீர்பல் தோக்கடிச்சதை புரிஞ்சுக்கிட்டாரு. Thanks for watching. Please like, share and subscribe.